ஆகாட்டு ஆகாட்டு எம்புஜில்ல. நீங்க சாப்பிடுங்க. இது வரைக்கும் 650 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியாவது முழுசா கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா மசிய மாட்டேங்கிறாள. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா தான். போடா போங்கு. ஏதோ சினிமா பேசிங் சுத்தமா புடவை சுடிதான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கல்யாணமா கல்யாணம். எனக்குன்னு வந்து வாக்கிதுங்க பாரு. சின்சியரா லவ். நாம ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகும்? உன் புருஷன் பார்த்தா என்ன ஆகுமோ அதாண்டி ஆகும். போங்க டார்லிங். என்ன இது? மெல்ல மெல்ல தொடுங்கல தான். வர வர பீச்ச பெட்ரூம் ஆக்கிட்டாருங்கடா. ஹாய் வெயிட்மா. ஏய் நாளைக்கு இதே மாதிரி வந்தா. ஹாய் ஸ்டாப். கெட் அப். எட்ரா பணத்தை. பணம் அது சுண்டல் வாங்கிட்டேன். பணமே இல்ல உனக்கெல்லாம் இருக்கல லவ். போலீஸ் இந்த வலையில வெச்சுக்கோங்க. ஓ ஹெல்பிங் மைண்ட். ஏய் போன வாரம் உன்னை பெசன் நகர் பீச்ல வேற ஒருத்தரோட பார்த்தனே. அவரு என் வீட்டுக்காரரு. இவரும் என் வீட்டுக்காரரு. உனக்கு ரெண்டு வீட்டுக்காரரா? நோ அவர் வீட்டுக்காரே ஒரு ஹவுஸ் ஓனர். ஓ வாடகை நீ இப்படி கொடுத்து கரெக்ட் பண்றியா? ஆமா போலீஸ், நாங்க போலாமா? போங்க போங்க. கண்ணுக்கு மரவா போய் தண்ணிக்குள்ள விழுந்து லவ் பண்ணுங்க போங்க. நெக்ஸ்ட். ரொம்ப உயிர் போயிர போகுது. நடக்க ஸ்டேஷனுக்கு. சார் நான் கௌரவமான குடும்பம். நீ கௌரவமான குடும்பம், இவ பெரிய குடும்பம். மத்தவங்களுக்கு எல்லாம் குடும்பமே இல்ல பாரு. நோ சென்டிமெண்ட், ஸ்பாட் ஃபைன். எடே எடா. ச்சே பணம் எடுக்கறியா? நான் பணம் வச்சிருக்கியா? எடே எடா. வேற என்ன வச்சிருக்க? பஸ்ஸுக்கு தான் இருக்கு. நீ பஸ்ல போகணுமா? போடா அப்படியே நடந்து. டேய் அவளேண்ட கூப்பிட வரும்போது தள்ளிட்டு வந்தானே. ஆமா. போ இந்த பக்கம் தள்ளிட்டு போட்டு போ. டேய் எப்போ? எனக்கு என்னயா குறைச்சலு? நெக்ஸ்ட். நான் கேட்ட சுடிதாரு. டோன்ட் டச் மேன். சார் என்கிட்ட பணம் இல்ல சார். டேய் பணத்தை வேணுங்கிற அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணேன்டா. இப்போ ஐ வாண்ட் ஜஸ்ட் கிஸ் டார்லிங். ஒரு கிஸ் அடி. என்ன டார்லிங்? ஏன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு கிஸ் கொடுக்க போறியா? எத்தனை நாளைக்கு தான் மூஞ்சில முத்தம் கொடுக்கிறது? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? போலீஸ் மாமா ஸ்வீட்டா இருக்காரு. தட் இஸ் குட் டார்லிங். ஒரு கிஸ் அடி. இறங்கி போடா. சார் நான் இந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் சார். நான் மட்டும் இந்த பொண்ணு கிட்ட என்ன லவ்? நீ சலீமா அனார்கலி பீச்சில் சமாதி கட்ட போறியா? போடா நாயா. டார்லிங் கப்புன லிப் டு லிப் ஒரு கிஸ் அடிமா. ஸ்வீட் போலீஸ், எனக்கு வெட்கமா இருக்கு. கொஞ்சம் கண்ணாடி கட்டிட்டு கண்ணு மூடுறீங்களா? வெயிட்யா. ஐ அம் ரெடி. நீ அடி. பட் ஒன் திங், நீங்க கண்ண மூடி தாங்க. வா கப் புஷ் தி பிளாக் ஷிப். தம்பி NCC இருக்கும்போதே லஞ்சமா இந்த நாடு உருப்படுமா? Shut up. I am from Vigilance. Sorry, Vigilance. லஞ்சமா வாங்குற ஜட்ஜ் வெயிட் பண்றாரே. Follow me. ஜஸ்ட் a minute. Are you Indian government? I am தமிழ்நாடு கவர்மெண்ட். I am British government. புடிச்சுக்கிட்டு பின்னாடி வா. இந்தாடி இத புடிச்சிட்டு நீயும் பின்னாடி வா. வாடா. இருடா கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறேன். போடா. சொரிஞ்சுக்கிட்டே வா. சொரிஞ்சாச்சுடா. ஏறா. ஏறேன்டா. ஏண்டா இத்தனை நாளா ஊருக்குள்ளதான் திருத்தணம் பண்ணிட்டு இருந்த, இப்ப எங்கிட்டயே வேற காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு. என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? ஏன் நீ பேர் என்ன பேசிக்க? டேய் இந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லடா. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாடகையும் கொடுத்துட்டு உன் 1.5 நாள் லுங்கியும் சட்டையும் எடுத்துட்டு போடா. 1.5 நாவுக்கு லுங்கி சட்டை எந்த கடையடா கொடுக்குறாங்க மொட்டை? அப்படின்னா அப்படியே அமனமா உட்கார்றா. நீயும் வாடா உட்காருவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எவனோ குதிரையில வந்திருக்கான். நம்ம இமேஜ் காப்பாத்திக்குவோம். இந்தாப்பா காலைல எடுத்த வாடகை ட்ரெஸ், அதுக்கான பணம். அதுல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு, அதை வேணா ஒரு பாதி விலைக்கு எடுத்துக்க. இது என்ன புதுசா வந்திருக்க செட் ப்ராப்பர்ட்டியா? ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒண்ணுக்கும் யூஸ் ஆகாத கண்டம். கண்டம்? இந்திய கண்டத்துல ஏகப்பட்ட பேர் இப்படித்தான் திருறானுங்க. என்ன ப்ராப்பர்ட்டி பேசுது? ஏன் பிரதர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? தனி மனிதனுடைய ஒரு பொருள் திருட்டு போய்விட்டால் நாம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த கோர்ட்டே திருட்டு போனால் நாம எங்க செல்றது? ஃபீல் பண்ணாதீங்க பிரதர். காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல். அந்த நதியே வச்சு போயிட்டா. இந்த டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்களே. எங்கேயோ கேட்ட குரல். அது ரஜினி படம். நீயா? அது கமல் படம். மவனே ஒண்ணு வேண்டாம். இந்த நிலைமையில உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பேசாம அந்த கேடயத்தை தூக்கி வீசிரு. அந்த ஈட்டியை தூக்கி வீசிரு. I don't care. I care. But I don't care. இந்த கேடயத்தை தூக்கி எறியத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. பட் இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டா உங்க எல்லாருடைய நிலைமையும் கேர் 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 கேர்.
உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்றதுக்கு நான் என்ன சோழர் பரம்பரையா? சோத்துக்கே இல்லாதவன்பா. இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அப்ப என்ன பத்தி சொல்லவா? கேக்காட்டி இங்கிருந்து தள்ளி விட்டுருவேன். சரி சொல்லுப்பா. போலீஸ் என்ன திருடன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொதுமக்கள் என்ன ரவுடின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அந்த நெஞ்சுக்கு கீழே இருக்கிற வயிற்றுக்காக போராடுற ஒரு சாதாரண சொத்து கட்சி. ஆக மொத்தம் என் வாழ்க்கையில பிளாஷ்பேக்லாம் இல்லப்பா, சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத கரெக்ட் பண்ணிக்கமா. இந்த தொழில நீங்க ஒரு மேதை. மேல உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மாமேதை. நெஞ்ச நக்கறண்டா. டென்ஷன் ஆகாதப்பா. பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறது தான் நம்ம ரெண்டு பேருடைய லட்சியமே. இப்படி சின்ன சின்னதா திருட்டு பண்றதை விட்டுட்டு ஒரு பெரிய பேங்க்ல லம்பா கொள்ளை அடிச்சோம்னா டாடா பிர்லா ரேஞ்சில செட்டில் ஆயிடலாம். டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே. ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 சார். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர்தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 1000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார், அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் சார், எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ. சுட்ட தொப்ப மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ். நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. டேய், பார்ட்னர், கொலை கொலை. டேய், மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா, உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசினா சுற்றுவேன். கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு? நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. தம்பியா? ச்சே, அப்படி போடுங்க இல்லையே. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கோம். Wait. Come on. Hey,
ஆள் சும்மா தொலைதலன்னு இருக்கு. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ. நீங்க அழாதீங்க. நீங்க அழுதுன்னா நேக்கு அழுகிய வருது. அவன் என் ஆத்துக்காரையாக்கோ. ஏன் சும்மா தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கேன்? சும்மா இருங்க. போடி. ரெண்டு வாய் எல்லாரையும் விட்டுட்டு இவாள வந்து பிடிச்சிட்டு நீங்க நேக்கு ஆறுதலா இருக்கும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? போயா. நான் மாத்திரம் அந்த 2 திருடங்களையும் பார்த்திருந்தேன். நடக்கிறதே வேறையாக்கும். என்ன பண்ணுவேன்? என்னை மட்டும் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு கால் விழுந்திருப்பேன். ஏயா அவனுக்கு மூஞ்சி பார்த்து நானே பேச முக்காட்டுக்க. நீ எதுக்கு முக்காட்டு போட்டு கத்திட்டு இருக்க? ஏன்னா நீங்க பார்த்தேனா? என்னையா பார்த்த? அப்படியா? என்ன என்னை தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் கூட கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். 2 பேரு அவ ரொம்ப பர்சனாலிட்டியா இருந்தாளா? பரவாயில்ல. பட் ஏறாஞ்சிக்க இருக்க மாட்டானுங்க. ஹலோ திவாலா பேங்கா? நோ, இது திவாலா பேங்க். கிடைச்ச வரைக்கும் போதுடா. வாடா போலாம். போலீஸ் வந்துருச்சு. போலீஸா? குப்புறப்படுங்க பார்ட்னர். எது குப்புற படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமாம் பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு காக்காங்களே. அடி வசமாலாம் பட்டுக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுமா? ஏல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணல. அப்பெல்லாம் அங்க கிடனா, இப்ப இங்க கிடக்கா. ஏல பூமி சுத்துது இல்ல. ஏல அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல. வாழை பின்னால. ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? இங்க எல்லாருடைய பணம் நகை எல்லாம் திருட்டு போயிடுச்சு. எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். மூதி எப்படியாவது கண்டுபிடினா நான் என்ன மை போட்ட பார்க்க முடியும்? யாராவது அடையாளம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். இதோ இவன் பாத்திருக்கா. அண்ணாச்சி நீ பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. ஐயோ போலீஸ் போலீஸ். அங்க பாரு அங்க பாரு. ஊர்காப்பா. ஊர்காயா? ஆமா, போய் தொட்டுக்க போ. முடிச்சுக்க போறான்ப்பா. செவிடா இவன். இங்க இந்த ஸ்டைல் வேண்டி ஒரு கூர்காவா இருக்கானே இவன். வா ஏறு. வா. மெதுவா. அம்மா ஆமா. இதை கொஞ்சம் புடிங்க, தள்ளிக்குங்க. சார், என்ன உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காம போறீங்க சார்? எங்க வீட்டுல தான் போய் குளிப்போம். அப்படி ஒரு வேண்டுதலா? ரொம்ப தேங்க்ஸுங்க. மூட்டை கொடுங்க பிரதர். போற வழியில திருடனுங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பார்ட்னர், என்ன? நான் மேலே ஏறுறேன், என்ன ஃபாலோ மீ. ஏன் ஐலசா? ஏன் அப்படி போற? ஏன் அழகு சக்கா? ஏன் அம்மா கண்ணு? ஏன்பா நாம என்ன போட்டா ஓட்டுறோம்? எதுக்கு இந்த ஐலசா? இல்ல மேல ஏறும்போது அலுப்பு தெரியாம இருக்கட்டும்னு தான். நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. நீ பார்ட்னரா இல்ல எதிரியா? சைலண்டா ஃபாலோ மீ. சைலண்டா. ஏ ஐலசா, ஏ அழகு சக்கா, ஏ அம்மா கண்ணு, கெட்டியா பூடி, ஏ கம்பிய பூடி, ஏ கப்புன்னு பூடி, ஏ மேல போ மேல போ, ஏ காலை தாண்டு, ஏ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏ கைய புடி, இழுத்து விடு. அம்மா அப்பா. நாம சினிமா பைனான்சியர் வீட்ல கொள்ளையடிக்க வந்திருக்கோம். சோ சைலன்ஸ். லம்ப தேரும் போல் இருக்கு. நம்ம 2 பேருடைய காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். பார்ட்னர், எஸ். சேட்டு வட்டி முதல்ல மாட்டிட்டு பிளாட் ஆயிட்டான்பா. நம்ம வரும்னு மிச்சம் வச்சிருக்காம்பா. குப்புறப்படுத்திருக்க குடிமகனை நம்ம ஃபீல் பண்ண விடக்கூடாதுப்பா. பிராண்டியா விஸ்கியாமா? நாம தான் ஓசில கிடைச்சா ஆசிட்டு கூட அடிப்போமே. தொட்டுக்கு என்ன வச்சிருக்கான்? பிச்சைக்கார நேர்கல்ல வச்சுட்டே குடிச்சிருக்காமா. காட்டு. உங்ககிட்ட கெட்ட பழக்கத்தாமா. சாப்பிடும் போது மட்டும் துப்பி வச்சிருவேன். சரி சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணாம சர்ச் பண்ணு. ஓகே பண்ணு பண்ணு. சேட்டு சாவி எங்க வச்சிருப்பான்? என்னடா அது, கொள்ளையடிக்க வந்திருக்கோம், ஒரு மரியாதையே இல்லாம படுத்திருக்கான்.
இத கையில கட்ட முடியாது, வேஸ்ட். நண்டு வருது, நிறைய வருது. நில்லு 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 நில்லு. பார்ட்னர், கைய வச்சு சும்மா இருக்க மாட்டார் இவரு. தலையில தட்டுங்க பார்ட்னர். என் தலையில இல்ல, அதோட தலையில. அப்பா, கொஞ்ச நேரத்துல உயிரா போயிடுச்சுப்பா எனக்கு. சாரி. என்ன மரியாதைம்மா. பாரதேஷ் பெரிய ஃபைனான்ஸ் சொன்னாங்க, கேமரா எல்லாம் அடகு வாங்கியிருக்கானே. சரி, இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் ஆலையா? இந்த எல்லாம் என்னமா மரியாதை வேண்டி கிடக்குது? போடு. சூசைட். நோ, மர்டர். பார்ட்னர், எடுத்த இடத்துல வச்சு புலன் விசாரணையில நம்ம மாட்டிக்கோம்ல. சட்டா. போட்டோ எடுத்துச்சு இந்த பார்ட்னர். போட்டோவே போலீஸுக்கு பெரிய தடயமாய் போயிடும். கேர்ஃபுல்லா கேமரா எடுத்து வச்சுங்க. பார்ட்னர், அந்த கத்தியில கைரேகப்பட்டிருக்கு, அதை எடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த பொம்மையிலையும் கைரேகப்பட்டுச்சு, இதையும் சுட்டுக்கிறேனே. கொலை கொலை. இல்ல, நான் இல்ல. நான் இல்ல, நான் இல்ல. பார்ட்னர், இது புடிங்க. அப்படியே ஒரு போஸ்ட் கொடுங்க. மலைக்கல்லன் வாடி. பின்னால போட்டு எடுக்க பார்ட்னர். ஐயோ, கேமரா விழுந்துச்சு பார்ட்னர். பார்ட்னர், ஊருக்கு வர்றான். வாட்ச்மேன் விரட்டுறோம். நம்ம கேமராவோட உயிர் தான் முக்கியம். வாங்க பார்ட்னர், போயிடலாம். அன்னைக்கு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பேங்க்ல கொள்ளையடிச்சானுங்க. இன்னைக்கு லுங்கியை கட்டிட்டு கேடி மாதிரி ஓடுறானுங்க. கூர்க்கா வேற துரத்துறான். இவனுக்கு முகரக்கட்டையை பார்த்தா கேமராவுக்கு இவனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல என்னமோ இருக்கு. இத வச்சு இவனுல நான் மடக்கிறேன். டேய், ஜோரா 2 டீ போடுறான். நல்லா கேட்டுக்க, டீ போடு. டீ மாதிரி போடாத. பேப்பர்ல என்னங்க விசேஷம்? நான் பேப்பர் படிக்கிறதே விசேஷம் தாயா. வெயிட் வெயிட் சார், என்னங்க சார் சொன்னீங்க? நான் படிக்கிறதே விசேஷம் தாயா. பாரதேசி குடா எடாத வடையும் குடா போடா. படிக்க தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் என்ன பண்றதுல? சும்மா பாக்குறேன். அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றியா? மானத்தை வாங்காதப்பா. ஸ்பெஷல் டீ சொல்லிருக்கேன். ஹவாலா பேங்கில் கொள்ளை. பிரபல பைனான்சியல் லாலா சேட் கொலை. ரூபாய் 75 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் திருட்டு. கைரேகை மற்றும் முக்கிய தடயங்கள் கிடைத்துள்ளன. பார்ட்னர், என்ன டீ கிளாஸ் எல்லாம் லுங்கில வாங்குற? இனிமே நம்ம கைரேகை எங்கேயும் பதியக்கூடாது. ஓ, அப்படியா பார்ட்னர்? இப்பதானே சொன்ன கைரேகை பதியக்கூடாது. அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நான் ஏன் பார்ட்னர் உன் கூட சேர்றேன்? ஏதோ 50-100 திருடிட்டு சந்தோஷமா இருந்த உன் கூட சேர்ந்தா டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஆகலாம்னு சொன்ன. இப்ப பில்லா ரங்கா ரேஞ்சுக்கு ஆக்கிட்டே பார்ட்னர். என்ன பார்ட்னர், நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன், நீ ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிளான பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, அடுத்த பிளானா? போலீஸ் போலீஸ். ஐயோ, போலீஸ் பக்கத்துல வந்துருச்சான்னு திரும்பி பாருங்க. ஓ, நீ பெரிய கேடியா இருப்ப போல் இருக்க. திரும்பி பார்த்தா போலீஸே மூஞ்சி அடையாளம் கண்டுபிடிச்சு புடிச்சுக்குவாங்க. நீ எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நவர், என் வாழ்க்கையில நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். 2 பேரும் ஒண்ணாதாம்ல படிச்சோம். அவன் எஸ்ஏ இந்த கார் நல்லா இருக்கு, பாதியில ஏறிக்கலாம்பா. சீக்கிரம் வண்டி எடுப்பா, போலீஸ் துரத்துதுங்களா. டேய், மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் போட்டு தர. வண்டி எடுறா. டேய், எடுறா வண்டியா. அப்ப நான் யாருல? தெரியாதுல. போலீஸ் போலீஸ். எங்க பிடிக்க? அவன் போயிட்டு 5 கிலோமீட்டர். என்னப்பா இது? 10 பேர் படுத்துட்டு மூஞ்சில வாட்டர் விடுறாங்க. 10 people is under the water coming, okay? நான்சென்ஸ். Yes, yes. You see, ஏமா, இந்த மாதிரி பில்டிங் நம்ம கட்டலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு இவன் கட்டிட்டாரம்மா. சொல்றீங்க. தம்பி என்னப்பா சொல்றாரு? அது வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அந்த பேப்பர் எங்கேயோ மிஸ் ஆகி போயிடுச்சு. அதான் கட்ட முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா கட்டிருப்பீங்க. கட்டிருப்போம்ல. அட, அவுத்துடுங்க. இருந்தாலும் என்கிட்ட விளக்கமா சொல்லிருக்கனா, மொத்தமா பொதுக்கூட்டத்துல சொல்ற மாதிரி சொல்லாதீங்கண்ணா. சரியா, புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுங்க. All girls, come on. நான் பள்ளிக்கூடத்திலேயே சொன்னது இல்ல.
டேக் இட். இந்த கம்பிக்கோ. எவன்டா அவன் எண்ணெய் குடிச்ச நாய் மாதிரி கரைக்கிறவன்? அது எந்த நாயின்னு பார்த்து சீக்கிரம் அனுப்புங்க பார்ட்னர். ஏன் அது நீ செய்யக்கூடாதா? நான் பிஸியா இருக்கேன்ல. ஓஹோ பார்ட்னர், நம்மள மாதிரி பிக் மேனுங்க இருந்தா 4 பெக்கெட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு டொனேஷன் பாருங்க, கோவிலுக்கு நீதியும் பாருங்க, கட்சிக்கு நீதியும் பாருங்க, 4 கட்டை தூக்கி ஏறி ஏன் அதை பாருங்க. நீங்க பண்ணக்கூடாதா? நான் பிஸியா இருக்கிறேன். தமாசு யாருகிட்ட பேசுறது பார்த்து பேசு, பட்டை கிளம்பிடுவேன். சாரி அண்ணால். கோச்சுக்காதீங்கண்ணா, கோட்டருக்கு மேல போயிட்டாலே குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இப்படித்தான் நான் மப்புல திட்டிடுவேன். ஆமா சார், போன வாரம் கூட மப்ல திட்டாரு, குலதெய்வம் கோச்சிட்டு போயிடுச்சு. இப்ப உங்க குடும்பமே வேற குலதெய்வத்தை கும்பறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. எஸ்ங்கண்ணா. யோ இந்த கதையில என்கிட்ட வேணாம். உங்க 2 பேருக்கு எதுக்காக தங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அக்காங்களோட விளையாடு இருக்குங்கண்ணா. விளையாண்டீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம், இன்னும் ஒரு ரீல் கூட முடியல, அதுங்களே கரடி மாதிரி. அடுத்த ரீல் போனா நீங்க அவுட் ஆயிருவீங்களாப்பா? ஏப்பா, சிட்டிலேயே ரொம்ப சென்ட்ரான இடத்துல இருக்கிற பேங்கா பார்த்து பட்டப்பகல நுழைஞ்சு பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. என்னடா ஓ நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லைங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆஃப்டர் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா. கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் தான் பண்ண ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி, டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா, காரு, சொத்து சுகத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா, ஸ்மால் மர்டர். ஏப்பா, உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க, நாங்க வரோம். ஒரு நிமிஷம், டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வர்றேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா இந்தா வா. என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கிடைச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தான் இருந்தானுங்க, நெகட்டிவ் ரைட் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல, கேட்ச்னா இதாம்ல கேட்ச். டெண்டுல்கரே தோத்தான் போ. சூப்பர் பஞ்சில. மிதில பிராவண குத்துல. தாரமலை பேஞ்சா அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவன்ல இந்த பாண்டியன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க, அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும், அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா? டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல, நான் எழுதுறேன். எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்டை கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸும் என் பேர்ல எழுதுறீங்களே, பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏல கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல அவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும், அது என்ன ஹவாலா? ஏல மோதி அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம், ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா, அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளையடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல, அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர், என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்க என்ன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டான் இருக்கேன், அதுக்குள்ள அவசரப்படுது. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி பிளேடு பைக்கெட் 3000, ராயபுரம் நாமு 3000, சிந்தாரிப்பேட்டை சிங்க 1000, கோடம்பக்கம் 3000. தெரியல என்னடா இது மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டியனாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். தெரியுங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? இப்படி சொல்றீங்க?
ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீல, ஆமாங்க அண்ணாச்சி. அவனுங்களை வெளியில விடு. ஏப்பா, உங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்த தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லாடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற? 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம். இது எங்களுக்கு தெரியாதா? ஐயையே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இப்ப இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா. பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயையே, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போடு இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும். இது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேற்றே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே எடுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை ஏன் 4 நாள் வரைக்கும் விட்ட? கழுத்துல நச்சு மிதிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டு தாடி கில்லர். அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ். ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம